தமிழகம் முழுக்கவே அதிரடியான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்க. குறிப்பா வந்து இந்த ரவுடிகள் திருச்சியில நம்ம வந்து பார்த்தோம். ஒரு 300 பேர வந்து அந்த ரவுடிகள கூப்பிட்டு அந்த போலீஸ் வார்ன் பண்ணத நம்ம பார்த்தோம். பல இடங்கள்ல இந்த கஞ்சா, குட்கா இந்த மாரியான விஷயங்கள் வந்து டன்னா போட்டு எரிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மதுக்கடைகள் மூடுனது அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 717 மதுக்கடைகள வந்து மூடியிருக்காங்க. அது சொன்னது மட்டும் இல்லாம, அது அடுத்த நாளே வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அ நெறைய கோயில்கள் பக்கத்துல இருக்க, நெறைய ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஷாப்ஸ மூடி இருக்காங்க. இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்ப வந்து பெற்றிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லலாம். நெறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுலாம் நம்மளால பார்க்க முடியும். துணை முதல்வர் கூட சொல்லியிருந்தாரு, "இது வந்து ரீல்ஸ்க்கான ஆட்சி இல்லங்க. ரியலா ஆட்சி பண்ணுங்க" அப்படின்ட்டு. பட் அந்த ரீல்ஸ்க்கான பவர் அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு, எவ்வளோ நாளா நாங்க இதுக்காக போராடி இருக்கோம். இப்போ வந்து இந்த புதிய முதல்வர் வந்து இத சரி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மக்கள் நெகிழ்ச்சியா வீடியோஸ் போடுற நெறைய வீடியோலாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. நெறைய மதுக்கடைகள வந்து மூடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து 21 வயதுக்கு கீழ இருக்கவங்களுக்கு வந்து மது குடுக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் இத சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்றது தான் வந்து இங்க குற்றச்சாட்டு. நெறைய பேர்லாம் சொன்னாங்க, "இது ஆல்ரெடி இருக்கிறது. இது என்ன அவரு புதுசா பண்ணிட்டாரு?" அது இல்லங்க. ஆல்ரெடி இருக்கிற ரூல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாவே போதும். ஒரு சேஞ்ச் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அந்த மாரியான ஒரு விஷயம் தான் இது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 ஆகுறாங்களே, விஜய் சார் வரும்போது என்ன சொன்னாரு? நாங்க வந்து இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 ஒழிப்போம். பாட்டுலாம் பாடுனாரு இல்லையா? இப்ப இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்ற மாரிலாம் சில பேர் வந்து கேட்கறாங்க. அதுக்கும் இன்னைக்கு வந்து ஜியோ போட்டுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கக்கூடாது அப்படின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையாவே போயிருக்கு. யாருமே ரூ. 1 கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. என்ன எம்ஆர்பியோ அததான் வாங்கணும். அதுக்கு மீறி வாங்குனோம் அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது லாஸ்ட் கவர்மெண்ட் மாரி அந்த ரூ. 10 அந்த இது வந்து இவங்களுக்கு போகுது, இந்த மினிஸ்டருக்கு போகுது, இவங்களுக்கு போகுது அப்படிலாம் சொல்றக்கு அந்த அந்த பேச்சே கிடையாது. ஸோ யாருமே வாங்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து புதிய முதல்வருடைய உத்தரவு. கண்டிப்பா அத வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சேலத்துல சிங்கப்பெண் படை அத வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த மாரி எல்லா மாநகரங்களிலும் இது தொடர்ந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பு அண்ட் போதைப்பொருள் ஒழிப்பு இது 2த்துல தான் இந்த அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்துது அப்படின்றது வந்து முதல்வர் அ ப பதவியேற்கும்போது வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அண்ட் ஸோ இந்த மாரி வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய பலரும் வந்து இந்த மாரியான மாற்றங்களையும் வரவேற்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க் யூ.